நனி நல்லர் வலையொலியின் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த காணொளியில் இக்கால இலக்கியம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த காலேஜ் டிஆர்பிக்கு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும். தமிழ் கவிஞர்கள் அந்த வரிசையை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பற்றி அவருடைய இயற்பெயர் என்ன, அவருடைய சிறப்பு பெயர் என்ன, அவங்க என்னென்ன கவிதைகள் எழுதியிருக்காங்க, கவிதை நூல்கள் என்ன, இதை பற்றி நம்ம அந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக ஆத்மநாம் மதுசூதன் என்ற இயற்பெயரை கொண்டவர். காகிதத்தில் ஒரு கோடு அப்படின்னு ஒரு கவிதை நூல் இருக்கார். இது 1981 37 கவிதைகளை கொண்ட ஒரு நூல். இதுனா காகிதத்தில் ஒரு கோடு. இவர் லா அப்படிங்கிற ஒரு சிற்றிதழையும் நடத்தியிருக்கிறார். கவிதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என்னும் 3 தளங்களில் இயங்கக்கூடியவர் யாருன்னா இந்த மதுசூதனன். இவர் அணிலையும் புளிய மரத்தையும் காட்சிப்படுத்தி கவிதை படைக்கக்கூடியவர். அதாவது இந்த ஆத்மநாம் விலங்குகளும் தாவர வகைகளும் இயற்கை வழி இன்ப வாழ்வு வாழ்வதை விளக்கி தம் கவிதை வழி ஆத்மநாம் சிந்தனையை தூண்டுகின்றார். இவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர், கட்டுரை விமர்சகர், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இரண்டாவதாக தணிக்கை செல்வன் என்பது இவரது புனைப்பெயர். எத்திராஜ் என்பது இவருடைய இயற்பெயர். தணிக்கை செல்வன் செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள உரைக்கான்பேட்டை, அதாவது உரைக்காட்டுப்பேட்டை என்னும் ஊரில் 1935 பிறந்தார். இந்த தணிக்கை செல்வனுடைய கவிதைகள் பார்த்தோம்னா மார்க்சிய கவிதைகளாக இருக்கும். இவருடைய கவிதைகள்லாம் பார்த்தோம்னா குடியரசு, முரசொலி, நந்தன், தமிழ் கண்ணோட்டம், தாய்மண், சிந்தனையாளன், தினமணி கதிர், இந்த மாதிரி இதழ்கள்லாம் இவர் கவிதைகள் வெளிவந்திருக்கு அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த தணிக்கை செல்வனுடைய நூல்கள் படைப்புகளாக பார்க்கும் பொழுது தணிக்கை செல்வன் கவிதைகள்: சமூக சேவகி சேரிக்குள் வந்தாள், பூபாலம், இந்தியாவும் நானும், சிவப்பதிகாரம், உலக்கையிலும் பூ பூக்கும், சகாராவின் தாகம், இதெல்லாம் அவருடைய படைப்புகள். இந்த தணிக்கை செல்வனுடைய கவிதைகளில் பார்த்தோம்னா தமிழ்மொழி வழியான அரசியல், பொருளாதாரம், பண்பாடு போன்ற தளங்களில் இயங்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். குழந்தைகள் தாய்மொழியிலேயே கல்வி கற்க வேண்டும் என்பதையும் இந்த தணிக்கை செல்வன் அறிவுறுத்துகின்றார். குழந்தைகளும் தாய்மொழியிலேயே கல்வி கற்க வேண்டும் என்பதை தணிக்கை செல்வன் அறிவுறுத்துகின்றார். அடுத்து மூன்றாவதாக அந்த ஞானக்கூத்தன் இயற்பெயர் ஆர். ரங்கநாதன். 1938 பழைய தஞ்சாவூர் மாவட்டமாக இருக்கக்கூடிய மாயவரத்தில் அருகே உள்ள திரு இத்தலூர் என்னும் இடத்தில் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர் தான் இந்த ஞானக்கூத்தன். இந்த ஞானக்கூத்தன் அப்படிங்கிற பேர் திருமந்திரம் ஏற்படுத்திய தாக்கத்தால் தான் தனது புனைப்பெயரை ஞானக்கூத்தன் என்று பெயர் மாற்றிக்கொண்டார் அப்படிங்கிறதை நம்ம அறிந்து கொள்ளணும். இவர் நடத்திய இதழ்னு பார்த்தோம்னா கவனம், கசடதவர சிற்றிதழ்களையும் தொடங்கினார். இவருடைய கவிதை நூல்களாக பார்த்தோம்னா அன்று வேறு கிழமை, சூரியனுக்கு பின்பக்கம், கடற்கரையில் சில மரங்கள், மீண்டும் அவர்கள், ஞானக்கூத்தன் கவிதைகள், பென்சில் படங்கள். ஞானக்கூத்தன் கவிதைகளில் என் உள்ளம் நீற்றி நீ, இம்பர் உலகம். இவர் விருதுன்னு பார்த்தோம்னா கவிதை கணம் விருது, விளக்கு விருது, புதுமை பித்தன் விருது, விடியல் விருது, சாரல் விருது, இதெல்லாம் வாங்கியிருக்கார். இவரோட சிறுகதையும் பார்த்தோம்னா கண்ணீர் புகை அப்படிங்கிற ஒரு சிறுகதை. இவரோட சிறுகதை கண்ணீர் புகை அப்படிங்கிற ஒரு சிறுகதை. அடுத்து இன்குலாப். இவர் பொதுவுடைமை சிந்தனையாளர். இன்குலாப் இயற்பெயர் சி. சாகுல் அமீது. பொதுவுடைமை சிந்தனையாளர். இப்போ இன்குலாப்னாலே புரட்சி என்பது பொருள். இன்குலாப்னாலே
புரட்சி என்பது பொருள். 2017ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது இவர் எழுதிய காந்தல் நாட்கள் எனும் நூலுக்கு கிடைத்தது. இவர் இறந்த பிறகு கிடைச்சது. ஆனால் அவன் குடும்பத்தில் வாங்க மறுத்துட்டாங்க. இவர் இந்த கீழ் வெண்மணியில் 1968 நிகழ்ந்த 43 தலித் மக்களை பொசுக்கப்பட்ட நிகழ்விற்கு பிறகு மார்க்சியத்தை நாடியிருக்கார் இன்குலாப். இவர் எழுதிய ஒரு பாடல் பார்த்தோம்னா, மனுசங்கடா நாங்கள் மனுசங்கடா என்னும் இவர் எழுதிய பாட்டு மேடைகளில் தலித்து மக்களால் பாடப்படுகிறது, இன்றும் பாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மனுசங்கடா நாங்கள் மனுசங்கடா அப்படிங்கிற ஒரு பாடல். இது K.A. குணசேகரன் அவர் பாடியிருக்கார். கவிதை நூல் பார்த்தோம்னா இன்குலாப் கவிதைகள் 1972, வெள்ளை இருட்டு, சூரியனை சுமப்பவர்கள், கிழக்கு பின்தொடரும், கூக்குரல், ஒவ்வொரு புள்ளையும், பொன்னிக்குருவி, புலி நகைச்சுவடுகள், காந்த நாட்கள், இதெல்லாம் இவருடைய கவிதை நூல்கள். சிறுகதைன்னு பார்த்தோம்னா போகிப்பறை, கட்டுரை பார்த்தோம்னா யுகர்கினி, நாடகம் பார்த்தோம்னா சிறந்த நாடகம்னு பார்த்தோம்னா ஔவை, மணிமேகலை, குரல்கள், துடி, மீட்சி, இன்குலாப் நாடகங்கள், இந்த மாதிரி நாடகங்கள்லாம் இருக்குது. இவருடைய விருதுகள் பார்த்தோம்னா சிற்பி இலக்கிய விருது, கவிஞர் வைரமுத்து இலக்கிய விருது, சிற்பி இலக்கிய விருது, கவிஞர் வைரமுத்து இலக்கிய விருது, இந்த மாதிரி இலக்கிய விருதுகள்லாம் இவர் வாங்கியிருக்கார். அதுக்கடுத்தது கலாப்ரியா, இயற்பெயர் பார்த்தோம்னா சோமசுந்தரம். கலாப்ரியாவின் இயற்பெயர் சோமசுந்தரம். இவருடைய கவிதைகள் பார்த்தோம்னா பாலுணர்வை வெளிப்பாடும், சில வேளைகளில் வன்முறையும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலாப்ரியாவுடைய 1947ஆம் ஆண்டில் நிர்மல்யம் என்ற சிற்றிதழை தொடங்கினார். கலாப்ரியா 1947ஆம் ஆண்டில் நிர்மல்யம் அப்படிங்கிற ஒரு சிற்றிதழை தொடங்கினார். அவரோட படைப்புகளாக பார்த்தோம்னா வெள்ளம், தீர்த்த யாத்திரை, மாற்றாங்கு, எட்டயபுரம், சுயவரம் மற்றும் கவிதைகள், உலகெல்லாம் சூரியன், கலாப்ரியா கவிதைகள், அனிச்சம், வனம் புகுதல், எல்லாம் கலந்த காற்று, நிலவின் தாழ்வாரங்கள், ஓடும் நதி, உருள் பெருந்தேர், நான் நீ மீன், உளமுற்ற நீ, சுவரொட்டி, காற்றின் பாடல், மறைந்து திரையும் நீரோடை, தண்ணீர் இறகுகள், இது மாதிரி நிறைய கவிதை நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்கார். இவர் தமிழக அரசுடைய கலைமாமணி விருது, சிற்பி இலக்கிய விருது இதெல்லாம் வழங்கியிருக்காங்க. தமிழ் ஒலி இயற்பெயர் விசயரங்கம். தமிழ் ஒலி இயற்பெயர் விசயரங்கம். பாட்டுராசு என்று செல்லமாகவும் அழைத்தார்கள். இவருடைய நூல்கள் பார்த்தோம்னா கவிஞனின் காதல், நிலைப்பெற்ற சிலை, வீராயி, மேதின ரோஜா, விதியோ வீணையோ, கண்ணப்பன் கிளிகள், புத்தர் பிறந்தார், கோசலகுமாரி, மாதவி காப்பியம், சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா, திருக்குறளும் கடவுளும், தமிழர் சமுதாயம். இவர் சனயுகம் அப்படிங்கிற ஒரு திங்கள் இதழையும் சொந்த முயற்சியில் நடத்தியிருக்கார். இவர் தமிழ் மொழியை பற்றி பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய காலத்தில் என் அருகில் இப்படி ஒரு மகத்தான கவிஞர் இருந்திருக்கிறார் என்பதை என்னால் தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டதே என்று குறிப்பிடுகின்றார். யோனிகா ஸ்ரீராம், இயற்பெயர் இளங்கோ. இவர் கவிஞர், எழுத்தாளர், கட்டுரை, சிறுகதை விமர்சகராகவும் எழுதியிருக்கார். தமிழில் அரசியல் மற்றும் பாலுமை சார்ந்த கவிதைகள் எழுதுபவர் யாருன்னா யோனிகா ஸ்ரீராம். இவர் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலுப்பட்டி என்னும் ஊரில் 1962ஆம் ஆண்டு பிறந்தார். 1962ஆம் ஆண்டு பிறந்தார். தமிழில் தன்னை பின் காலனித்துவ கவிஞன்
அப்படின்னு அடையாளப்படுத்தி கொண்டார். இவருடைய கவிதை தொகுப்பு பார்த்தோம்னா இரவு என்பது உறங்க அல்ல, கடவுளின் நிறுவனம், சொற்கள் உறங்கும் நூலகம், திருடர்களின் சந்தை, கார்காலத்தில் வராதவன், கார்காலத்தில் வராதவன். இவருடைய கட்டுரை தொகுப்பு பார்த்தோம்னா நிறுவனங்களின் கடவுள், இதெல்லாம் இவர் எழுதியிருக்கார். புதிய மாதவி, இயற்பெயர் மல்லிகா, சொந்த ஊர் திருநெல்வேலி. இவருடைய கவிதை தொகுப்புகளை பார்க்கும் பொழுது சூரிய பயணம், ஹேராம், நிழல்களை தேடி, ஐந்திணை, செங்காந்தல், பாலைத்திணை, அவள்களின் நாட்குறிப்புகள், கதவு திறக்கு வானம், இதெல்லாம் அவருடைய கவிதை தொகுப்புகள். சிறுகதைன்னு பார்த்தோம்னா மின்சார வண்டிகள், புதிய ஆரம்பங்கள், தனி அறை, பெண் வழிபாடு, ரசூலின் மனைவியாகிய நான், பச்சை குதிரை நாவல், சிறகுடிந்த வலசை நாவல். அப்புறம் கட்டுரை தொகுப்பு மழைக்கால மின்னல், ஊமை தசும்புகள், செய்திகளின் அதிர்வலைகள், இதெல்லாம் இவருடைய கட்டுரை தொகுப்பு. இவரும் மொழியாக்கம் பண்ணியிருக்கார். கதவுகளும் திறக்கும் வானம் அப்படின்னு பச்சை குதிரை நாவல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். கவிஞர் வாலி, இயற்பெயர் எஸ் ரங்கராஜன். 2007ஆம் ஆண்டில் இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. கையளவு மனசு அப்படிங்கிற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார். இவர் திருச்சி மாவட்டம் திருவரங்கத்தில் வளர்ந்தவர். தன் நண்பரின் துணையுடன் நேதாஜி என்னும் கையெழுத்து பத்திரிகை துவங்கினார். அது முதல்ல வெளியிட்டவர் யாருன்னா எழுத்தாளர் கல்கி. இவருடைய சிறந்த நூல் பார்த்தோம்னா பாண்டவர் பூமி, கிருஷ்ண விஜயம், புகழ்பெற்றவை. பாண்டவர் பூமி, கிருஷ்ண விஜயம், அவதார புருஷன். அடுத்து கவிஞர் அறிவுமதி. அறிவுமதியுடைய இயற்பெயர் மதியழகன். அதாவது தனது நண்பர் அறிவழகன் பெயரையும் தனது பெயரையும் சேர்த்து அறிவுமதி என்று வைத்து கொண்டார். இவர் பிறந்த ஊர் விருத்தாச்சலம். இவருடைய கவிதை தொகுப்புன்னு பார்க்கும் பொழுது அவிழரும்பு, என் பிரிய வசந்தமே, நிரந்தர மனிதர்கள், அன்பான ராட்சசி, புள்ளி நுனியின் பனித்துளி, அணுத்திமிர் அடக்கு, ஆயுளின் அந்திவரை, கடைசி மலைத்துளி, நட்பு காலம், மணிமுத்து ஆற்றங்கரைகள், பாட்டரங்கன் கவிதைகள், அறிவுமதியின் கவிதைகள், வழி. ஒரு குறும்படம் நீளம்னு ஒரு குறும்படம் இருக்குது. சிறுகதை தொகுப்புன்னு பார்த்தோம்னா வெள்ளை தீ. கவிஞர் சல்மா, ராசாத்தி சல்மா, இயற்பெயர் ருக்கையா பேகம், ஒரு தமிழ் பெண் கவிஞர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி. இவருடைய கவிதை நூல் பார்த்தோம்னா ஒரு மாலையும் இன்னொரு மாலையும், பச்சை தேவதை, ஒரு மாலையும் இன்னொரு மாலையும், பச்சை தேவதை. புதினங்கள் பார்த்தோம்னா இரண்டாம் ஜாமங்களின் கதை, மானமியங்கள். இவருடைய சிறுகதை தொகுப்பு சாபம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு. அடுத்து கவிஞர் வண்ணதாசன் என்ற புனைப்பெயரில் சிறுகதைகளும், கல்யாண்ஜி என்ற புனைப்பெயரில் கவிதைகளும் எழுதக்கூடிய யாருன்னா கவிஞர் வண்ணதாசன். இவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னா சி கல்யாணசுந்தரம். வண்ணதாசனுடைய இயற்பெயர் சி கல்யாணசுந்தரம். இவர் திருநெல்வேலியில் பிறந்தவர். இவருடைய தந்தையும் பார்த்தோம்னா தி.க. சிவசங்கரன் அப்படின்னு ஒரு தந்தை. இவரும் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர். விமர்சனங்களும் மதிப்புரை போட்டிகளும் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு 2000ஆம் ஆண்டில் சாகித்ய விருது வாங்கியிருக்கார். இவர் ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதை நூலுக்கு 2016 சாகித்ய அகாதமி விருது இவர் கிடச்சிருக்கு. ஒரு சிறு இசை அப்படிங்கிற நூலுக்கு. இவர் பார்த்தோம்னா சிறுகதை தொகுப்பு பார்த்தோம்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், சமவெளி, பெயர் தெரியாமல் ஒரு பறவை, மனுஷா,
கனிவு, நடுகை, உயர பறத்தல், கிருஷ்ணன் வைத்த வீடு, ஒளியிலே தெரிவது, சில இறகுகள் சில பறவைகள், இதெல்லாம் வந்து இவருடைய சிறுகதை தொகுப்பு. அப்புறம் புதினம்னு பார்த்தோம்னா சின்னு முதல் சின்னு வரை. இவருடைய முக்கியமான கவிதை தொகுப்பு பார்த்தோம்னா புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நிதி, மணல் உள்ள ஆறு. மணல் உள்ள ஆறு. கட்டுரைன்னு பார்த்தோம்னா அகம்புறம். கடிதங்கள், வண்ணதாசனுடைய கடிதங்கள்லாம் இருக்கார். இவர் கலைமாமணி விருது, சாகித்ய அகாதமி விருது, விஷ்ணுபுர விருது இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்காங்க. அடுத்த தேவதேவன். இவருடைய புனைப்பேர் பார்த்தோம்னா பிச்சுமணி கைவல்யம். தேவதேவன் கவிதைகள் அப்படிங்கிற நூல் வந்து 2005ஆம் ஆண்டுக்கான தமிழ் வளர்ச்சித்துறை விருது பெற்றிருக்கு. இவர் இளம் வயதிலேயே மரபு கவிதை வந்து எழுதி வந்த கைவல்யம் வந்து எமர்சன், தோரோ இவருடைய படைப்புகளை கவரப்பட்டு நவீன கவிதைகள் வந்து எழுத தொடங்கினார். இவருடைய முதல் கவிதை தொகுப்பு பார்த்தோம்னா குளித்து கரையறாத கோபியர்கள், அப்புறம் மின்னர் பொழுது தூரம், மாற்றப்படாத வீடு, பூமியை உதறி எழுந்த மேகங்கள், நுழைவாயிலே நின்றுவிட்ட கோலம், சின்னஞ்சிறிய சோகம், நட்சத்திர மீன், இந்த மாதிரி நிறைய கவிதை தொகுப்புகளும் இவர் எழுதியிருக்கார்.